தத்தெடுத்த தமிழுக்கும் இணை பெற்றெடுத்த தாய்க்கும் முதல் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் போஸ்டல் எக்ஸாமினேஷன். இந்த போஸ்டல் எக்ஸாமினேஷனுங்கிறது என்ன? ஒருத்தவங்களோட போஸ்டரை பார்த்து அவங்க கரெக்ட் போஸ்டரில் தான் இருக்காங்களா, இல்லை அவங்க இன்கரெக்ட் போஸ்டரில் இருக்காங்களா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் போஸ்டரல் எக்ஸாமினேஷன். இதோட டெஃபினிஷன்னு பார்க்கும்போது, இட் இஸ் த ஆட்டிடியூட் அசியூம்டு பை த பாடி எய்தர் வித் சப்போர்ட் டியூரிங் மஸ்குலர் இன்ஆக்டிவிட்டி ஆர் கோஆர்டினேஷன் ஆக்ஷன் ஆஃப் மெனி மசில்ஸ் ஒர்க்கிங் மெயின்டைன் ஸ்டெபிலிட்டி. போஸ்டர்னால் என்ன? போஸ்டர்னால் அந்த பாடி ஒரு மஸ்குலார் இன்ஆக்டிவிட்டியாக இருக்கும்போதோ, இல்லை சப்போர்ட் இருக்கும்போதோ, இல்லை கோஆர்டினேஷன் ஆக்ஷன் மெனி மசில்ஸோட கோஆர்டினேஷன் ஆக்ஷன்ஸ் இது பண்ணி அதை ஒரு ஸ்டெபிலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறது தான் போஸ்டருங்கிறோம். எப்படி அதாவது திருப்பி சொல்கிறேன், அது அதுதான் ஒரு மெயினான ஆஸ்பெக்ட். அந்த ஆஸ்பெக்ட் என்ன பண்ணுதுன்னா, அந்த பாடியை ஒரு சப்போர்ட்டோட மஸ்குலார் இன்ஆக்டிவிட்டியாக இருக்கும்போது ஒரு சப்போர்ட்டோட, அதாவது இப்போ எனக்கு தை மசில் ஏதோ அடிபட்டுருச்சு அப்படின்னா நான் ஒரு க்ரன்ச்சஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் யூஸ் பண்ணுறதோ, இல்லை எல்லா மசில்ஸும் ஆக்ஷன் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது. நான் ஸ்டாண்ட் பண்ண எனக்கு ஸ்டெபிலிட்டி வேணும், சிட் பண்ண ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். இந்த ஸ்டெபிலிட்டியெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது தான் போஸ்டர். இதில் 2 டைப் இருக்குது, ஆக்டிவ் போஸ்டர், இன்ஆக்டிவ் போஸ்டர். ஆக்டிவ் போஸ்டரில் பார்த்திங்கன்னா ரெஸ்டிங் அண்ட் ஸ்லீப்பிங்கான போஸ்டர்ஸ் இருக்கும். அதுதான் இன்ஆக்டிவ்ங்கிறது ரெஸ்டிங் அண்ட் ஸ்லீப்பிங். நம்ம எப்போ இன்ஆக்டிவாக இருப்போம்? தூங்கும்போது இன்ஆக்டிவாக இருப்போம். ஆக்டிவ் போஸ்டர்னு பார்க்கும்போது இன்டிகிரேட்டட் ஆக்ஷன்ஸ் ஆஃப் மெனி மசில்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் ஆக்டிவ் போஸ்டர்ஸ். அதாவது நீ நிற்கும்போது உன்னோட ஃபீட் மசில்ஸ் ஒர்க் ஆகுது, உன்னோட தை மசில்ஸ் ஒர்க் ஆகுது, உன்னோட அப்டாமினல் மசில்ஸ் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி எல்லா மசில்ஸும் கம்பைன்டு ரியாக்ஷன்ஸ் பண்ணும்போது தான், இன்டிகிரேட்டட் ஆக்ஷனாக இருக்கும்போது தான் உன்னால் ஸ்டாண்டோ இல்லை வாக்கோ பண்ண முடியும். இதை 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க, ஸ்டாட்டிக், டைனமிக். ஸ்டாட்டிக்னால் நமக்கு தெரியும், ஸ்டாட்டிக்குங்கிறது என்னது? அப்படியே நவராமல் இருக்கிறது. டைனமிக்குங்கிறது நவர்றது. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக் போஸ்டர்னால் என்னென்னா, அந்த பாடியை அலைன் பண்ணி அதை ஒரு சர்டன் பொசிஷன்ஸில் மெயின்டைன் பண்ணுறது. சிட்டிங், லையிங், நீலிங், இதுக்கெல்லாம் நமக்கு ஸ்டாட்டிங் போஸ்டர்ஸாக இருக்குது. அதாவது எந்த ஒரு மூமெண்ட்டுமே பண்ணாமல் ஆனால் ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷன்லையோ மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறது. டைனமிக்குங்கிறது மூவ் ஆகிறது, ரன்னிங், வாக்கிங், ஜாக்கிங், ஸ்கிப்பிங், இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் டைனமிக் போஸ்டர்ஸ். இப்போ ஆன்டி கிராவிட்டி மசில்ஸ். ஆன்டி கிராவிட்டி அந்த பேர்லேயே இருக்குது. ஆன்டி கிராவிட்டினா அப்போசஸ் கிராவிட்டி. இது குரூப் ஆஃப் மசில்ஸ், ஓகேவா? அது எரக்ட் பொசிஷன், பாடியோட கரெக்ட் பொசிஷனை எரக்ட்னா கரெக்ட், ஓகேவா? கரெக்ட் பொசிஷனை மெயின்டைன் பண்ணும். எப்போனா கிராவிட்டிக்கு அப்படியே கவுண்டர் ஆக்ட்னா அப்படியே ஆப்போசிட்டாக, எஃபெக்ட் ஆஃப் கிராவிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணி அந்த பாடியோட ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணும். மோஸ்ட்லி இந்த மாதிரி மசில்ஸ் எக்ஸ்டீரியர் மசில்ஸாக தான், எக்ஸ்டென்சார் மசில்ஸாக தான் இருக்கும். அதாவது எக்ஸ்டென்ஷன் மூமெண்ட்டுக்கு நமக்கு ஹெல்ப் ஆகிற மசிலாக தான் இருக்கும். போஸ்டல் கண்ட்ரோலுங்கிறது என்னென்னா, அந்த ஸ்டெபிலிட்டி எரக்ட் ஸ்டாண்டிங் பொசிஷர் சிஎன்எஸால் மெயின்டைன் ஆகுது இல்லை, ஸ்டாண்டிங்கோ ஸ்டிட்டிங்கோ, அந்த எரக்ட் பொசிஷரை மெயின்டைன் பண்ணுற ஸ்டெபிலிட்டி, சிஎன்எஸால் மெயின்டைன் பண்ணப்படக்கூடிய ஸ்டெபிலிட்டி தான் போஸ்டர் கண்ட்ரோல், ஓகேவா? பேட்டர்ன்ஸ்னு பார்க்கும்போது 2 பேட்டர்ன்ஸ் இருக்குது, குட் போஸ்டர் அண்ட் புவர் போஸ்டர். இது 2 தான் அதோட பேட்டர்ன்ஸ். குட் போஸ்டர்னு பார்க்கும்போது அந்த பர்பஸை ஃபில்ஃபில் பண்ணும். அது மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அண்ட் எஃபர்ட் அந்த மசில்ஸ் போடணும். அப்போ தான் அந்த அது இப்போ எந்த பர்பஸ்க்காக நடக்குதோ அது ஃபுல்ஃபில் ஆகும். புவர் போஸ்டருங்கிறது அந்த பர்பஸ் இது ஆகாது. அதாவது இப்போ நம்ம உட்காந்துருக்கோன்னா, உட்காந்து ஒரு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை ஒழுங்காக நம்மளால் பண்ண முடியாது, ஃபுல் இதுவாக பண்ண முடியாது. இதில் அன்னெசரி அமௌண்ட் ஆஃப் மசில் எஃபர்ட் நடக்கும். இந்த புவர் போஸ்டரோட எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோக்கலைஸ்டு பெயின். இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் லேப்டாப் பார்க்குறீங்கன்னா ஐ பெயின் வரும், அந்த லோக்கல் ஏரியாஸில் ஒரு பெயின் வரும். மஸ்குலார் வீக்னஸ், ரொம்ப நேரம் சிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எந்திரிக்கும் போது கால் மரமரன்னு ஆயிரும், அது அந்த மசில்ஸ் வீக் ஆயிரும், அது மஸ்குலார் வீக்னஸ். ஆக்குபேஷனல் ஸ்ட்ரெஸ், அந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆனது க்ரியேட் ஆகும். லோக்கலைஸ்டு டென்ஷன், அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு லோக்கலைஸ்டான ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும். மஸ்குலர் இம்பேலன்ஸாக இருக்கும், எல்லா மசில்ஸும் ஒரே மாதிரி இருக்கா. சில மசில்ஸ் இப்போ சில பேருக்கு ஒரு சைடு
ஷோல்டர் அப்பாக இருக்கும், ஒரு சைடு டவுனாக இருக்கும். அந்த மாதிரி மஸ்குலார் இம்பேலன்சஸ்லாம் நடக்கும். அதனால போஸ்டரே மாற்றிடும். இப்போ எப்படி புஷ்பா வந்து ஒரு சைடு தூக்கிட்டு நடக்கிறான், அந்த மாதிரி போஸ்டரே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்து உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் அசஸ் பண்ணுவீங்கன்னா, ஸ்டாண்டிங் போஸ்டரில் அசஸ் பண்ணலாம், சிட்டிங் போஸ்டரில் அசஸ் பண்ணலாம், லைன் போஸ்டரில் அசஸ் பண்ணலாம். ஸ்டாண்டிங் போஸ்டரில் பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போது அவங்களோட ரெஃபரன்ஸ் லைன் வந்து நடுவில் மிட் லைன். ஓகேவா? நம்ம பாடி ஒரு இமேஜினரி மிட் லைன் வந்து பாசஸ் த்ரூ ஆகிறது தான் ரெஃபரன்ஸ் லைன். அவங்களோட 2 இயரும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ரெண்டு இயருமே ஒரே லைனில் வந்து அலைட் ஆகணும். அக்ரோமியன் ப்ராசஸஸ் வந்து சேம் லைனில் திருப்பி வந்து ஃபாலோ ஆகணும். ஹிப்பும் வந்து சேம் லைனில் வந்து ஃபாலோ ஆகணும். நீங்கிறதும் சேம் லைனில் ஃபாலோ ஆகணும். ஆங்கிள்ங்கிறதும் சேம் லைனில் ஃபாலோ ஆகணும். இதெல்லாம் தான் ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். இப்போ சைடில் இருந்து பார்க்கும்போது இயர் வந்து ரெஃபரன்ஸ் ஆஃப் லைனுக்கு அதாவது எல்லாமே கிட்டத்தட்ட ரெஃபரன்ஸ் ஆஃப் லைனுக்கு பேரலாக இன்னொரு லைன் போட்ட மாதிரியோ இல்லை ரெஃபரன்ஸ் ஆஃப் லைன் மேலே மர்ஜ் ஆகி வர லைனாகவோ தான் இருக்கணும். பாடி ஷேப்ஸ்னு பார்க்கும்போது இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் பாடி ஷேப்ஸ் இருக்குது. எண்டோமார்ஃப், அவங்க வந்து ஸ்கின்னியாக இருப்பாங்க. மீசோமார்ஃபுங்கிறவங்க ரொம்ப ஸ்கின்னியாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஃபேட்டியாகவும் இருக்க மாட்டாங்க, ஓரளவு கொஞ்சம் ஸ்லிம்மாக இருப்பாங்க. எக்டோமார்ஃப்னு பார்க்குறவங்க சிட்டிங் பொசிஷன்னு பார்க்கும்போது, இப்போ டைப்ஸ் ஆஃப் சிட்டிங் பொசிஷன் பார்க்கும்போது ஆக்டிவ் எரெக்ட் பொசிஷன், அதாவது ஆக்டிவாக நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொசிஷனில் இருக்கிறது ஆக்டிவ் எரெக்ட் பொசிஷன். ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களா, அது ரிலாக்ஸ்டு எரெக்ட் பொசிஷன். ஸ்லவுச்சுடுனா கூன் போட்டு உட்காடுறது அப்படின்னு சொல்கிறோம்ல அது, இல்லைன்னா ஒன்று பேக் சைடு ரொம்ப சாஞ்சு உட்காந்துருக்கிறது ஒரு பொசிஷன். இப்போ லையிங்கில் பார்த்தீங்கன்னா சுப்பைன், ப்ரோன், சைட். சுப்பைன்கிறது என்ன, மேலே ஸ்கையை பார்த்த மாதிரி படுக்கிறது சுப்பைன். ப்ரோன்கிறது கீழே பார்த்த மாதிரி படுக்கிறது ப்ரோன், அதாவது இது ஏர்த்தை பார்த்த மாதிரி படுக்கிறது ப்ரோன். சைடுங்கிறது எய்தர் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு வந்து பார்த்த மாதிரி படுக்கிறது சைட் பொசிஷன். இந்த 3 பொசிஷனில் தான் நம்ம மோஸ்ட்லி லை ஆகும். இதுதான் டைப்ஸ் ஆஃப் லையிங். ஓகேவா?